எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கிறோம்னா கொன்றைங்கி மலை கீரனூரில் இருக்க கொன்றைங்கி மலைக்கு தான் வந்திருக்கிறோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொன்றைங்கி மலை. இன்றைக்கி வந்து லீவுங்கிறங்காட்டி வந்தேங்க ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு. பார்த்துக்குங்க, நம்ம ஃப்ரெண்டு. ஓகே வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் 2-3 பேர் வரனாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோமுங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா கீழே வந்து விநாயகர் கோயிலும் சிவன் கோயிலும் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுங்க, அதுக்கப்புறமா சிவன் கோயிலில் போய் கும்பிட்டு திருநூறுலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஏறிட்டு இருக்கையில் வந்து ஃப்ரெண்டு கீழே பேக் மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே போனாங்க. சரின்ட்டு அது வரைக்கும் நாங்களும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்ங்க. அதுக்கப்புறமா எப்படியோ வந்துட்டானுங்க ஒரு வழியாக. அதுக்கப்புறம் அவன் வேறு மேலே வர முடியாமல் ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க. அதுக்கப்புறமா சரின்ட்டு அவனை பிடிச்சி எப்படி இழுத்தாந்தானுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா மேலே பார்த்திங்கன்னா போகையில் நிறையா வியூஸ்லாம் சரியான வியூஸாக இருந்ததுங்க. வியூலாம் ஆனால் போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருந்ததுங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வியூஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறமா நாங்களும் ஒரு ஃப்ளோவாக ஏற ஆரம்பிச்சிட்டோம்ங்க. இல்லை ஏறி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு கண்டினியூவாக ஏற ஆரம்பிச்சிட்டோம்ங்க. இருந்தாலும் டயர்டாக தாங்க இருந்தது. ஒரு சில பாதைகள்லாம் வந்து மோசமாக இருந்ததுங்க. அந்த பாதைகளெலாம் வந்து நீங்கள் பார்த்து கவனமாக போகணுங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு சில படிக்கட்டுகள்லாம் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் கொஞ்சம் மேலே போக 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 பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாய்வாலாம் இருக்கும், சரியெல்லாம் இருக்கும், சறுக்கி விட்டுரும் ஈஸியாக. அதை வந்து நீங்கள் பார்த்து போய்க்கணுங்க. பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளை ஏமாற்றிடுங்க. சரிங்களா? போகிறவங்க பார்த்து பத்திரமா போங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் முன்னாடி போயிட்டு இருந்தோமுங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோமுங்க. திடீர்னு சைடில் பார்த்தா அங்கே ஒரு படிக்கட்டாவது செதுக்கி வச்சுருந்தாங்க. அது சூப்பராக இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மலை ஏறுறதுக்கு வர்ற மாதிரி இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் முன்னாடியே வாங்க. ஏன்னா காலையில் கொஞ்சம் எவ்வளோ நேரமே வர்றீங்களோ அவ்வளோ அளவுக்கு டக்குன்னு கீழே இறங்கிடலாமுங்க. நாங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு 8 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோமுங்க. எத்தனை மணிக்கு இறங்கணுங்கிறது சொல்லணுன்னா உங்களுக்கு தெரியணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் நான் சொல்லியிருப்பேன். பார்த்திங்கன்னா வியூ எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க மேலே போக போக. அதுக்கப்புறமா அப்படியே எப்படியோ ஏறணுங்க. பார்த்திங்கன்னா நேரு படி செங்குத்தாக போச்சுங்க. அப்படியே இயற்கையாக ரசிச்சுக்கிட்டே போனோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பசங்களாம் ஏறி வந்துருந்தானுங்க. அங்கே ஆரம்பிச்சோமுங்க நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டோம். அப்படியே எல்லா பசங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு சித்த நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படியே சித்த நேரம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சமாவது இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு ஏறிக்கிட்டு இருந்தோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படி இல்லைன்னா கொஞ்சம் சேஃபாக போங்க. சறுக்கி விட்டுரும், ஈஸியாக வந்து நம்மளை ஏமாற்றி சறுக்கி விட்டுருங்க. நல்லா பார்த்து பொறுமையாக போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்களா? பார்த்திங்கன்னா அப்படியே மேலே மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஏறிக்கிட்டே இருந்தோங்க. ரொம்ப நேரமாகவே ஏறிக்கிட்டு இருந்தோங்க. அப்படியே ஏறி வந்துட்டு இருந்தோமுங்க. நம்ம ஃப்ரெண்டு பின்னாடி வந்துட்டு இருந்தானுங்க. முன்னாடி வந்து 2 பேரும் முன்னாடியே போயிட்டாங்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் இன்னும் வந்து கண்டினியூவாக ஏறிக்கிட்டு இருந்தோமுங்க. ஏற கொஞ்சம் டயர்டாக தான் இருந்ததுங்க. ஆனால் அவ்வளோ பெருசாக டயர்டு தெரியலிங்க. ஓரளவுக்கு தாங்க டயர்டு இருந்தது. ஆனால் அவ்வளோ பெருசாலாம் டயர்டு தெரியலிங்க. அது அப்படியே சைடில் வந்து கம்பி கொடுத்துருக்குங்காட்டி ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நல்லா பிடிச்ச ஒரு க்ரிப்பாக ஏறிக்க முடியுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டுக்கு ஸ்டெப்பு வந்து நேர் வந்து செங்குத்தாக போகுதுங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா செங்குத்தாக போகும்போது. அந்த ஸ்டெப்ஸில் வந்து வீடியோ வந்து அவ்வளோ எடுக்க முடியலிங்க. ஏன்னா வந்து ஸ்டெப்ஸில் ஏறதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் ஏற முடியுங்க. அதனால் கீழேருந்தே அந்த ஸ்டெப்ஸு கீழேருந்தே அவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறமா மேலே வந்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. இதுலாம் கொஞ்சம் சேஃபாக வாங்க. அன்றைக்கி லீவ் டைமில் போனங்காட்டி ஓரளவுக்கு தாங்க கூட்டம் இருந்ததுங்க. ரொம்ப நிறையா கூட்டம் இல்லைங்க, ரொம்ப கம்மியாகவும் இல்லைங்க, ஓரளவுக்கு தான் இருந்ததுங்க. அப்படியே நானும் இன்னும் பார்த்து வந்துட்டு இருந்தோம்ங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிட்டோம்ங்க.
ஒரு சில பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக செங்குத்தாகவும் இருக்குங்க. பார்த்திங்கன்னா நான் நல்லா ஏறதுக்கு வந்து அட்வென்ச்சராக தாங்க இருந்தது. பயமாக இருக்கிறதோட கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்ததுங்க. இந்த மாதிரிலாம் ஏறுறதெல்லாம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு தாங்க. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ஏறினோம்னா ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. திடீர்னு சைலத்துலேயும் பார்க்குறேங்க ஒரு நாய்க்குட்டி வேறு இருந்ததுங்க. அப்புறம் அதை பார்த்துக்கிட்டு மேலே வந்துடுங்க. நாய்க்குட்டியில் எப்படி தான் மேலே இருக்குதுன்னு தெரியலைங்க. ஆனால் காற்று வந்து பார்த்திங்கன்னா சரியான காற்றுங்க, ரொம்ப வேகமாக அடிச்சுதுங்க. அப்புறம் மலை ஏற ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டு வாங்க. அங்கேயும் சிவன் தான் இருக்கிறாரு. ஓகேங்களா, நீ அப்படியே வந்து ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமுங்க, அதுவும் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கோயிலுக்கு வர்றேன், அதாவது இந்த மலைக்கு வர்றேன். அதோட ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏறுறேன். அப்படியே ஏறிக்கிட்டே இருந்தோம்ங்க, வேகமாக ஏறி. ஏன்னா முடிஞ்சளவுக்கு டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரணுங்க. காலையில் வந்து யாருமே சாப்பிட்லிங்க, அதனால் சரி டக்குன்னு மேலே டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேகமாக வந்தோமுங்க. அப்படியே வந்துட்டோமுங்க. எப்படியோ மேலே அவ்வளோதான், ஒன்று கொஞ்சம் ஏறினோம்னா வந்துடலாமுங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சாமியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோமுங்க. இப்படி பார்த்துக்குங்க, இதாங்க சாமி மலை மேலே இருக்குங்க. இந்த சாமி பார்க்குறதுக்கு தான் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டிலாம் மேலே இருந்ததுங்க. அதெல்லாம் எப்படி தான் மேலே வந்ததுன்னே தெரியல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டுங்க, அந்த அழகை ரசிச்சுட்டுங்க, அப்புறம் எல்லாமே கீழே வர ஆரம்பிச்சாச்சுங்க. அதோட நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு கீழே கல்லில் பார்த்தோம்ங்க. என்னமோ அந்த ஒரு பழைய காலத்து தமிழ் இருக்குது இல்லைங்களா, அந்த எழுத்தில் எழுதி வச்சாப்புலே இருக்குதுங்க. நிறைய கால் அச்சுகள் அந்த மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறமா நம்ம கரிகால சோழன் ப்ரோவை பார்த்தேன். அவர் அப்போ தான் மேலேருந்து மறுபடியும் கீழே இறங்கிட்டு இருந்தாருங்க. அவர் கூட அவ்வளோவே பேச முடியலைங்க. ஏன்னா அவர் வந்து அந்த சேலஞ்சு வந்து இன்றைக்கி 4 டைம் ஏறி முடிக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து பேசுகிறதுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு டைம் இருக்காருங்க. ஏன்னா அவர் வந்து அந்த சேலஞ்சில் தான் ஃபோக்கஸ் பண்ணணுங்க. அதனால் ஓகேன்ட்டு நாங்கள் வந்து கீழே அடிவாரத்துலேயே வந்து பேசிட்டோம்ங்க அவர் கூட. அதுவே எங்களுக்கு பேசினதே ஒரு பெரிய சந்தோஷங்க. அப்புறம் கீழே வந்துடுச்சுங்க. கீழே வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.